கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஓய்வு நாளிலும் நமது சிந்தனைக்காக நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு உபசரிக்கும் உயிர்த்த கிறிஸ்து. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அவர்களோடு அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். உயிர்த்தெழுந்த இயேசு எருசலேமிலிருந்து எம்மாவுக்கு சென்று கொண்டிருந்த 2 சீசர்களுக்கு தரிசனமாகி தம்மை வெளிப்படுத்தின காட்சி. அவர் உயிர்த்தெழுந்த நாளிலே காலையிலே தேவ தூதர்கள் ஸ்திரீகளோடு பேசினார்கள். உயிர்த்தெழுந்த இயேசுவை முதலாவதாக மரியாள் தரிசித்தாள். அவர்களெல்லாம் சொன்னவற்றை சீசர்கள் விசுவாசியாமல் 2 பேர் கல்லறையின் இடத்திற்கு போய் அங்கே இயேசுவின் சரீரத்தை காணாமல் ஆச்சரியப்பட்டுக் கொண்டே திரும்பி வந்தார்கள். அன்று மாலையிலே கதவுகள் பூட்டியிருக்க 11 பேரும் ஓரிடத்திலே கூடியிருந்தார்கள். வேறு 2 சீசர்கள் இவர்களுக்கு என்ன வேலையோ எருசலேமிலிருந்து எம்மாவு என்ற கிராமத்துக்கு புறப்பட்டு போனார்கள். அவருடைய மனம் எல்லாம் தேவகுமாரனை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தது. எருசலேமிலே நடந்து கொண்டவைகளை குறித்து அவர்கள் பேசிக்கொண்டே போனார்கள். அப்பொழுது தேவகுமாரன் அவர்களோடு வழி நடந்து போகிறவராக இணைந்து கொண்டார். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் துக்க முகம் உள்ளவர்களாய் ஒருவர் பார்த்து சொல்லிக் கொள்கிற சங்கதி என்னவென்று கேட்டார். அப்பொழுது நமக்கு தெரிந்த அநேக விஷயங்கள் இவருக்கு தெரியாமல் இருக்கிறதே. இந்நாட்களிலே எருசலேமில் நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீரோ என்று கேட்டார்கள். எவைகள் என்று அவர் கேட்கின்றார். அப்படியானால் இந்த நிகழ்ச்சியிலே நாம் சிந்தித்து உணர்ந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் இருக்கின்றன. முதலாவது, உயிர்த்தெழுந்த நாளிலே அவருடைய சீசர்களோடு இராமல் சொந்த காரியங்களுக்காக பிரிந்து போகிறவர்களை தேவகுமாரன் சந்தித்து தமிழத்திலே திருப்பிக் கொண்டார் என்று இந்த நிகழ்ச்சியை சொல்லலாம். 2வது, நம்மோடு வழி நடந்து வருகிறவரை அநேக சமயங்களில் நாம் உணர்ந்து கொள்ளாமற் போகிறோம். அவர் நம்மை விசாரிக்கிறவர். எனவே நம்முடைய கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விட வேண்டும். அப்படி வைத்து விடாமல் அவர் யாரோ அந்நியர் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். அவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை உணராமல் போகிற தருணங்கள் உண்டு. தேவகுமாரன் கப்பலின் பின்னணியத்திலே தலையணை வைத்து நித்திரை செய்து கொண்டிருந்தார். காற்றும் கடலும் அந்த கப்பலை அசைத்த போது சீசர்கள் எல்லாரும் பயந்து அவரை தட்டி எழுப்பி, ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? அப்படியானால் இந்த கப்பல் கவிழும், நாங்கள் மறித்து போவோம், நீர் அவர் தப்பிச்சிருவார். தாங்கள் சொல்லுகிறது என்னதென்றே அவர்களுக்கு தெரியவில்லை. கப்பல் கவிழ்ந்தால் நாமும் மறித்து போவோம், அவரும் மறித்து போவார் அல்லவா? அப்படியானால் ஆண்டவரே, நாம் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றல்லவா சொல்லியிருக்க வேண்டும். அப்படியானால் அவர் யார் என்று உணராத ஒரு வார்த்தைகள். அவர் எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டிய உடனே இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று சொல்லிக் கொண்டார்கள். அப்பொழுது இவர் யார் என்று உணரவில்லை. காற்றுக்கும் கடலுக்கும் கட்டளையிடுகிறார் என்றால் இவர் அவைகளை படைத்தவர் என்பதை உணரவில்லை. அவர் இருக்கும் படகு கவிழுமா, நாம் அதை குறித்து யோசித்திருக்கிறோமா என்று அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. அப்பொழுது தேவகுமாரன், உங்கள் விசுவாசம் எங்கே என்று கேட்கின்றார். அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் நான் செய்ய கண்டீர்களே, செய்தவர் யார் என்று என்னை உணர்ந்து கொண்டிருக்கிறீர்களா? உணரவில்லை. நம்மை இம்மட்டும் போஷித்து வழிநடத்துகிற கர்த்தர் இன்னார் என்று நாம் உணர்ந்து கொள்ளாமல் அநேக துக்ககரமான சங்கதிகளை நாம் இருதயத்திலே வைத்திருக்கின்றோம். அதைத்தான் ஆண்டவர் கேட்கின்றார். உங்கள் இருதயத்திலே அந்த துக்கம் என்ன, என்னிடத்திலே சொல்லுங்கள் என்று கேட்கின்றார். இன்றைக்கு அவரிடத்திலே சொல்லாமல் வேறு ஆட்களிடத்திலே போய் குறி சொல்லுவது போல கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் அவர்களை கண்டித்து உணர்த்துகின்றார். ஆண்டவரிடத்திலே அவர்கள் சொல்லுகிறார்கள், நசரேயனாகிய இயேசு என்ற ஒருவர், அவர் வாக்கிலும் செயலிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பர்களும் அவரை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து சிலுவையிலே அடித்து கொண்டு போட்டார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். அப்படியானால் இப்பொழுது நம்பவில்லை. ஏனென்றால் அவர்தான் மரித்து போனாரே. எங்கள் நம்பிக்கையெல்லாம் வீணாய் போய்விட்டது, இது உமக்கு தெரியாதா என்று கேட்கிறார்கள். அப்பொழுது தேவகுமாரன் மோசையின் ஆகமங்கள் துவங்கி தீர்க்கதரிசிகளின் ஆகமங்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு நினைவூட்டி அவர்கள் இருதயங்களை கொழுந்து விட்டு எரிய செய்கிறார். தம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அப்பொழுது தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அவரை பார்த்து, ஆண்டவரே, எங்களோடு தங்கி இரும் என்று அழைக்கின்றார்கள். அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். நம்மோடு இருக்கிற தெய்வம் அவரை உணர்ந்து கொண்டு அவரை நமக்குள்ளே அழைக்கும்படிக்கு அவர் விரும்புகிறார். இயேசு யாருடைய வீட்டிலும் பலவந்தமாய் போய் தங்குவதில்லை. அலையா விருந்தாளியாக அவர் வருவதில்லை. அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்கள், அவரிடத்திலே வருகிறவர்களை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார்.
இவர்கள் அவரை ஏற்றுக்கொண்டு எங்களோடு தங்கியிரும் என்று அழைக்கின்றார்கள். அப்பொழுது தேவகுமாரன் அவர்களோடு தங்கும்படிக்கு போனார். அங்கே அப்பத்தை பிற்கையில் தம்மை வெளிப்படுத்தினார். அப்பொழுது அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. அது ஒரு முக்கியமான காட்சி அல்லவா? 3 நாட்களுக்கு முன்பதாக கடைசி விருந்திலே அதிலே அப்பத்தை எடுத்து அதை பிட்டு சீசர்கள் கொடுக்கும்போது, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. பாத்திரத்தை எடுத்து, இது புது உடன்படிக்கையினாலாகிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது என்று தம்மை வெளிப்படுத்தினார். அவர்கள் இருதயங்களில் ஆழமான தாக்கத்தை அதை ஏற்படுத்தி இருந்தது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லுகிறாரே, இவர் எங்கே போக போகிறார்? என்ன நடக்கப் போகிறது? இது எல்லாம் முழுமையாய் உணர்ந்து கொள்ளாமல் இருந்தார்களே. இப்பொழுது அப்பத்தை பிற்கையில் அதே காட்சி அவர்கள் கண்களுக்கு முன்பாக வருகிறது. நினைவூட்டும் ஒரு காட்சி. அந்த காட்சி வரும் வரை கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தவில்லை. அநேக காரியங்களை கொண்டு நான் உங்களோடு தான் இருக்கிறேன், நான் உயிரோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் நமக்கு நினைவூட்டுகிறார். அவைகளை கொண்டு நாம் அவரை பற்றி கொள்ள வேண்டும், அவரை அறிந்து கொள்ள வேண்டும். அவரை அறிந்த மாத்திரத்திலே அவர் மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் தங்களுக்குள்ளே பேசிக் கொள்கிறார்கள். அவர் நம்மோடு பேசி வேத வாக்கியங்களை விளங்க காட்டின போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? தேவகுமாரன் பேசினால் இருதயம் கொழுந்து விட்டு எரியும். ஏனென்றால் அந்த வெளிச்சத்தில் தான் நாம் நடக்கப் போகிறோம். நாம் செய்ய வேண்டியது என்னதென்று நமக்கு போதித்து நடத்துவார். நமக்கு போதித்து நடத்துவார். வேறு ஒருவரிடத்தை சொல்லி, நீ போய் சோழத்திலே சொல்லி அவர் இப்படி நடக்க வேண்டும் என்று சொல்ல மாட்டார். நம்மோடு இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் நமக்கு தந்திருக்கின்றார். அவர் சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை நடத்துவார். வரப்போகிற காரியங்களை நமக்கு முன்னறிவிப்பார். அந்த அனுபவம் உடையவர்களுக்கு ஆவியானவர் வழிநடத்தல் என்னதென்று தெரியும். இன்னைக்கு அநேக பேர் கண்டித்து உணர்த்துகிற வசனங்களை நாம் தேடுவதில்லை. ஏதாயிலும் ஒரு காரியத்தை சொல்லி, நீ படுகிற கஷ்டத்துக்கு நீ காரணம் அல்ல, வேறொன்று காரணம் அல்லது வேறு எதுவோ காரணம் என்று கற்பனையாக சொல்லுகிறவர்களை நம்புகிறார்கள். ஆண்டவர் சொல்கிறார், புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, எனவே மனம் திரும்பி அவரை பற்றி கொள்ளுங்கள், அப்பொழுது நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அவர் உங்களுக்கு காட்டுவார் என்று சொல்லுகிறார்களா? மனம் திரும்புங்கள் என்று நினைவூட்டுகிறவர்கள் தான் மெய்யான தீர்க்கதரிசிகளாக இருக்க முடியும். அவர்கள்தான் ஊழியர்கள். அவர்களிடத்திலே ஆலோசனையை கேட்டால் அவர்கள் சொல்வதெல்லாம் மனம் திரும்புங்கள் என்ற செய்தியை சொல்வார்கள். தேவகுமாரன் தம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்களுக்காக பிற்கப்பட்ட தன்னுடைய சரீரத்தை நீங்கள் நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்ன அந்த வார்த்தைகளை அவர்களுக்கு நினைவூட்டிய மாத்திரத்திலே அவர் யார் என்று அவர்களுக்கு தெரிந்து விட்டது. ஏற்கனவே மாலை பொழுதாகிவிட்டது. சரி, நாளை காலையில் எழுந்து இதையெல்லாம் போய் மற்றவர்களை சொல்லுவோம் என்று அவர்கள் தாமதித்துக் கொண்டிருக்கவில்லை. கர்த்தர் உங்களுக்குள்ளே நெருக்கி ஏவும் போது, அவருடைய அக்கினிமயமான வார்த்தைகள் உங்களுக்குள்ளே பேசும்போது நீங்கள் தாமதிக்க மாட்டீர்கள். உடனடியாக உங்கள் சாட்சியை பகிர்ந்து கொள்வீர்கள். அதைத்தான் இவர்கள் செய்தார்கள். உடனே எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அங்கே போனால் அங்கே 11 பேரும் கூடியிருக்கிறார்கள். அங்கே 11 பேரும் ஒரு காரியத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அது என்ன? மெய்யாகவே தேவகுமாரன் உயிரோடு எழுந்து பேதுருவுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு, அப்படியானால் அந்த தரிசனத்தை குறித்து பரிசுத்த வேதாகமத்திலே விரிவாக போடவில்லை. ஆனால் அந்த முதல் நாளிலேயே பேதுருவுக்கும் ஒரு தரிசனமாயிருக்கிறார். அதை அவர்கள் சொல்ல கேட்கிறார்கள். அப்பொழுது இவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லுகிறார்கள். வழியிலே தங்களோடு அவர் இடைப்பட்டதையும் அப்பத்தை பிற்கையில் தம்மை வெளிப்படுத்தினதையும் இவர்கள் சொன்னார்கள். அப்படியானால் காலையிலே பெண்கள் சொன்ன சாட்சி, பேதுருவின் சாட்சி, இவர்களுடைய சாட்சி, இப்படி 3 சாட்சிகள் ஒன்றாக சேர்ந்து தேவகுமாரன் உயிரோடு இருக்கிறார் என்பதை நிரூபித்த அந்த நேரத்தில் தேவகுமாரன் அவர்கள் மத்தியிலே தோன்றுகிறார். வாரத்தின் முதலாம் நாளிலேயே இது எல்லாம் நடந்தது. அப்பொழுது அவர் அவர்களிடத்திலே புசிக்கிறதுக்கு ஏதாயிலும் உண்டா என்று கேட்டு பொரித்த மீன்கிடத்தையும் தேன்கூட்டு துணிக்கையும் கொடுத்தார்கள். வாங்கி புசிக்கிறார். தீர்க்கதரிசிகளின் ஆகமங்கள் எல்லாவற்றிலும் என்னை குறித்து எழுதியிருந்தவைகள் இவைகளே, இவைகள் நிறைவேற வேண்டியதாக இருந்தது என்று சொல்லுகின்றார். அந்த முதலாம் நாள் தரிசனத்திலேயே அவர்கள் மீது ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள், எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவர்களுடைய பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றெல்லாம் தம்முடைய பணியையும் வாக்குத்தத்தத்தையும் அவர்களுக்கு கொடுத்தார். தேவனுடைய ஐக்கிய விருந்திலே நாம் கலந்து கொள்ளும் போதெல்லாம் அவர் தம்மை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அநேக பேர் திருவருட் சாதனங்களை குறித்தும் அது இப்படி இருக்க வேண்டும், அப்படி இருக்க வேண்டும், இத்தனை பேர் தான் கலந்து கொள்ள வேண்டும், இவர் தான் நடத்த வேண்டும் என்றெல்லாம் பலவிதமான வரையறைகளை சொல்லுவார்கள். ஆனால் தேவகுமாரன் அதையெல்லாம் சொல்லவில்லை.
அப்பம் என்றால் அது இப்படித்தான் இருக்க வேண்டும், திராட்சரசம் என்றால் அப்படித்தான் இருக்க வேண்டும், ஒரு சாக்கரம் அது அப்பத்தை பற்றுவது மட்டும்தான், இப்படியெல்லாம் அநேக காரியங்களை பேசிக் கொள்வார்கள். ஆனால் தேவகுமாரன் இங்கு என்ன செய்கிறார்? அப்பத்தை புட்கையில் தம்மை வெளிப்படுத்தினார். எப்பொழுதெல்லாம் தேவ பிரசன்னத்தை உணர்ந்து இந்த ஒரே அப்பத்தில் நாம் பங்கு பெறுகிறபடியினால் அநேகராகிய நாம் ஒரே சரீரமாய் இருக்கிறோம் என்று உணர்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் தம்மை நமக்கு வெளிப்படுத்துகிறார். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். எனவே இந்த திரு விருந்தை ஆசரிக்கும் போதெல்லாம் தேவகுமாரின் கடைசி விருந்தை நாம் நினைவு கூர்ந்து அதிலே அவர் சொன்னவைகள் என்ன, அதை நாம் ஏற்றுக்கொண்டவர்களாய் அவரோடு ஒப்புரவாகவும் நம்முடைய சாட்சியை மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்கும்படிக்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கின்றார். தாமதியாமல் தங்கள் சாட்சியை பகிர்ந்து கொண்டார்கள். கர்த்தர் மீண்டும் அவர்களுக்கு தரிசனமாகி தம்மை வெளிப்படுத்தினார். எல்லாவற்றிலும் அவர் அந்த அப்பத்தை எடுத்து கொடுக்கிற அந்த காட்சி மிக முக்கியமான ஒன்று. அதை நினைக்கும் போதெல்லாம் நமக்காக புட்கப்பட்ட அவருடைய சரீரத்தை நினைவு கூற வேண்டும், நமக்காக சிந்தப்பட்ட அவருடைய இரத்தத்தை நினைவு கூற வேண்டும். அதுதானே பொருள். கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தி நம்மை சேர்த்து கொள்ள விரும்புகிற தெய்வமாய் இருக்கிறார். நம்மோடு வழி நடந்து வருகிற அவரிடத்திலே நம்முடைய காரியங்களை சொல்வோமாக. நம்முடைய துக்கங்களை விசாரித்தருகிற தெய்வம் துக்கங்களை மாற்றுகிற தெய்வமாக வெளிப்படுவார். அவரை பற்றி கொண்டு நித்திய வாழ்வுக்கு நேராக நடப்போம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.